மக்களே ஊருக்கு போயிருக்கும்போது கந்திரி நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து பள்ளிவாசல் பக்கத்திலே தர்கா இருக்கும். யானை வந்துருந்துச்சு நைட்டு அத பார்க்கறதுக்காக போயிருந்தேன். மறுநாள் காலையில ஒரே சின்ன பசங்க சத்தம் என்னன்னு போய் பார்த்தா, யானைய அழகா குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா, பால் குடம்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. 3 பசங்கள மேல உட்கார வச்சுட்டு, ஒரு ஊர்வலம் மாதிரி சுத்துவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 தெரு இருக்கு. இந்த 2 தெரு ஃபுல்லாவே வந்துட்டு சுத்திட்டு, இந்த தர்கா கிட்டயே கூட்டிட்டு வந்துருவாங்க. இதில வந்து அந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து என் ஃப்ரெண்டோட பையன். 3 பேரும் பாருங்க எவ்வளோ தைரியமா உட்காந்து போறானுங்கன்ட்டு. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வயசுலயே யானைய பக்கத்தில பார்த்தா பயமா இருக்குது. அவங்க அழகா உட்காந்து போயிட்டுருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு பசிக்கும்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டு, பால் எல்லாமே குடுத்தாங்க. அதையும் அழகா குடிச்சிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கந்திரி பார்த்து எப்படியும் 10, 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்ப தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நைட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிலம்பம் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். நான் அதெல்லாம் பார்க்கல. ஊருக்கு கிளம்ப வேண்டியிருந்ததுனால, நான் வந்துட்டு இது மட்டும் தான் பார்த்தேன். பாருங்க ரிட்டர்ன் இந்த தர்கா கிட்டயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யானை பக்கத்தில வர வர வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கும், வேடிக்கை பார்க்குறதுக்கும் தாங்க போனேன். வரட்டா? பாய்.